இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்கு இனியவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, தூத்துக்குடி மறைமாவட்டம் விவிலிய பணிக்குழு சார்பாக ஓராண்டில் திருவிவிலியம் என்னும் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தில் இணைந்து இறை வார்த்தையை முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்னும் பேராவலோடு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்துகின்றோம். உங்களுக்கு பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் இணைந்தது மட்டுமல்லாமல் பல நபர்களையும் சேர்த்திருக்கின்றீர்கள். அதற்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த திட்டத்தை இன்று முதல் நாம் தொடங்குகின்றோம். எனவே ஒரு சிறிய ஜெபத்தோடு நாம் தொடங்க முற்படுவோம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த புதிய ஆண்டில் நீர் எங்களை வழி நடத்துவதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த புதிய ஆண்டின் தொடக்கத்தில் உமது வார்த்தையை முழுமையாக கேட்க எங்களை அழைத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, இந்த திருவிவிலியம் வெறும் புத்தகமாக இல்லாமல் எங்களை சந்திக்கும் உமது உயிருள்ள வார்த்தையாக மாற அருள் தாரும். வாசிக்கும் நாட்களில் சோர்வு வந்தால் வலிமை தாரும். புரியாத இடங்களில் ஞானம் தாரும். கடினமான வார்த்தைகளில் அதை புரிந்து கொள்வதற்கு தேவையான பொறுமை தாரும். தொடங்கியதை முடிக்க நிலைத்த மனம் தாரும். ஆண்டவரே, இந்த ஓராண்டில் நாங்கள் திருவிவிலியத்தை மட்டும் வாசிக்காமல் திருவிவிலியம் எங்களை வாசிக்கட்டும். உமது வார்த்தை எங்கள் உள்ளத்தின் விளக்காகவும் எங்கள் பாதையின் ஒளியாகவும் இருக்கட்டும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அவர்களே, இன்று தொடக்க நூல் முதல் அதிகாரத்தை நாம் வாசிக்கவிருக்கின்றோம். இந்த முதல் அதிகாரத்தில் உலகம் எவ்வாறு படைக்கப்பட்டது, மனிதன் எவ்வாறு படைக்கப்பட்டான் எனும் கேள்விகளுக்கு பதில் நாம் காண்கின்றோம். அறிவியல் பல கோட்பாடுகளை நமக்கு சொல்கிறது. பெருவெடிப்பு கோட்பாடு என்று ஒன்று இருக்கிறது. அதன்படி பார்க்கும்போது தொடக்கத்தில் பெரிய ஒரு மூலக்கூறு பொருள் இருந்தது. அது வெடித்தது. கொஞ்சம் கொஞ்சமாக பிரிந்து சூரியன், நட்சத்திரங்கள் எல்லாம் உருவாகின. அவற்றிலிருந்து கோள்கள் உருவாகின. அந்த கோள்களில் சில கோள்களில் தண்ணீர் இருந்தது. அதன் பிறகு உயிர்கள் வந்தன. இப்படியாக இப்போ இருக்கின்ற இந்த பிரபஞ்சம் உருவானது என்று சொல்லக்கூடியது பெருவெடிப்பு கோட்பாடு ஆகும். மனிதன் எவ்வாறு உண்டாகினான் என்பதற்கும் அறிவியல் சில கோட்பாடுகளை சொல்கிறது. அவற்றுள் ஒன்று பரிணாம கோட்பாடு. ஒரு செல் உயிரிலிருந்து 2 செல் உயிரி வந்தது. 2 செல் உயிரியிலிருந்து 3 செல் உயிரி வந்தது. இவ்வாறாக குரங்கிலிருந்து மனிதன் உருவானான் என்று சொல்லக்கூடிய பரிணாம கோட்பாடும் இருக்கிறது. இவையெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் நமக்கு திருவிவிலியம் சொல்லித் தருகின்ற கோட்பாடு கடவுள் உலகை படைத்தார், கடவுள்தான் இந்த பிரபஞ்சத்தை ஒன்றுமில்லாமையிலிருந்து உருவாக்கினார் என்பதும், கடவுள்தான் மனிதரை இந்த உலகத்தில் படைத்தார் என்பதும் தான் நமக்கு இறை வார்த்தை கற்றுத்தருகிறது. அதையே நாம் ஏற்றுக்கொள்கிறோம், நம்புகிறோம். இப்போது நாம் வாசிக்கவிருக்கின்ற இந்த முதல் அதிகாரத்தில் சில இறையியல் பாடங்களையும் நாம் கற்றுக்கொள்கிறோம். முதல் இறையியல் கருத்து, கடவுள் எல்லாவற்றுக்கும் முன்பாக இருக்கிறார். தொடக்கத்தில் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைக்கும் முன்பே கடவுள் இருக்கின்றார் என்பதை நாம் இந்த பகுதியிலிருந்து தெளிவாக உணர்ந்து கொள்கிறோம். இரண்டாவது, கடவுள் பேசக்கூடியவராக இருக்கின்றார். ஒளி தோன்றுக என்கின்றார், ஒளி தோன்றிற்று. அதே போல வானம் தோன்றுக என்று சொல்கின்றார், வானம் தோன்றிற்று. அப்படி என்றால் அந்த கடவுளின் வார்த்தையும் தொடக்கத்திலேயே இருக்கிறது என்னும் கருத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். இதைத்தான் யோவான் நற்செய்தியில் முதல் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது என்று நாம் வாசிக்கின்றோம். எனவே கடவுள் உலகை படைக்கும் போது வார்த்தை அங்கு இருக்கிறது, கடவுள் பேசுகிறார். இதை நாம் இந்த முதல் அதிகாரத்தில் பார்க்கிறோம். மூன்றாவதாக, கடவுள் 6 நாட்களில்
உலகை, மனிதரை படைக்கின்றார். அப்படி என்றால் ஒரு ஒழுங்கை ஏற்படுத்துகின்றார். நாட்களில், காலங்களில், இடத்தில், எல்லாவற்றிலும் ஒரு ஒழுங்கை ஏற்படுத்துகின்றார். அந்த ஒழுங்கு நாம் பேண வேண்டும். அந்த ஒழுங்கை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். 4ஆவதாக, மனிதன் கடவுளின் சாயலாக படைக்கப்படுகின்றான். கடவுள் சொல்கின்றார், நம் உருவிலும் சாயலிலும் மானிடரை உண்டாக்குவோம் என்று சொல்லி மனிதரை படைக்கின்றார். நாம் எல்லாருமே, மனிதர்களாகிய நாம் எல்லாருமே கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்படியென்றால் நாம் விலையேறப்பெற்றவர்கள் என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று பல மனிதர்கள், பல நபர்கள் என்ன நினைக்கின்றோம், நாம் எதுக்குமே உதவ மாட்டோம் என்று சொல்லி தாழ்வு மனப்பான்மை நாம் கொண்டிருக்கின்றோம். அப்படி இல்லை, நாம் கடவுளின் சாயலில் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கின்றோம் என்ற அந்த உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். 5ஆவதாக, கடவுள் ஒவ்வொரு படைப்பையும் படைத்த பிறகு நல்லது என்று சொல்கின்றார். படைப்பு முழுவதும் நல்லதாக இருக்கிறது, கெட்டது எதுவுமே இல்லை. அது நாம் பார்க்கின்ற விதத்தில் தான் இருக்கிறது என்பதை தெளிவாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம், இந்த படைப்பு, மனிதர்கள் எல்லாவற்றிலும் நல்லவை இருக்கின்றன. அந்த நல்லவையை நாம் பார்க்க வேண்டும், அந்த நல்லவையை நாம் பெருக்க வேண்டும். கடவுள் நல்லவற்றை கண்டார், நாமும் நல்லவற்றை காண வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இவ்வாறாக இந்த முதல் அதிகாரத்தில் பல கருத்துக்கள் இருக்கின்றன. நாமும் அவற்றை பக்தியோடு வாசிப்போம். வாசித்து நம் வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை பெற்று நலமுடன் வளமுடன் வாழ்வோம். ஆமென். தொடக்க நூல் அதிகாரம் 1. கடவுள் உலகை படைத்தல். தொடக்கத்தில் கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது. ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது. நீர்த்திரளின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது. அப்பொழுது கடவுள், ஒளி தோன்றுக என்றார். ஒளி தோன்றிற்று. கடவுள் ஒளி நல்லது என்று கண்டார். கடவுள் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். கடவுள் ஒளிக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவு என்றும் பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று முதல் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள், நீர்த்திரளுக்கு இடையில் வானம் தோன்றுக, அது நீரினின்று நீரை பிரிக்கட்டும் என்றார். கடவுள் வானத்தையும் உருவாக்கி வானத்திற்கு கீழுள்ள நீரையும் வானத்திற்கு மேலுள்ள நீரையும் பிரித்தார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் வானத்திற்கு விண்ணுலகம் என்று பெயரிட்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று 2ஆம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள், விண்ணுலகுக்கு கீழுள்ள நீர் எல்லாம் ஓரிடத்தில் ஒன்று சேர உலர்ந்த தரை தோன்றுக என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் உலர்ந்த தரைக்கு நிலம் என்றும் ஒன்று திரண்ட நீருக்கு கடல் என்றும் பெயரிட்டார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது கடவுள் புற்பூண்டுகளையும் விதை தரும் செடிகளையும் கனி தரும் பழமரங்களையும் அந்த இனத்தின்படியே நிலம் விளைவிக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. புற்பூண்டுகளையும் விதையை பிறப்பிக்கும் செடிகளையும் கனி தரும் மரங்களையும் அந்த இனத்தின்படி நிலம் விளைவித்தது. கடவுள் அது நல்லது என்று கண்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று 3ஆம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் காலங்கள், நாட்கள், ஆண்டுகள் ஆகியவற்றை குறிப்பதற்கும்
விண்விரிவினில் ஒளிப்பிழம்புகள் தோன்றுக, அவை மண்ணுலகிற்கு ஒளி தர விண்விரிவினில் ஒளிப்பிழம்புகளாக இருக்கட்டும் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் இருபெரும் ஒளிப்பிழம்புகளை உருவாக்கினார். பகலை ஆள்வதற்கு பெரிய ஒளிப்பிழம்பையும், இரவை ஆள்வதற்கு சிறிய ஒளிப்பிழம்பையும் மற்றும் விண்மீன்களையும் அவர் உருவாக்கினார். கடவுள் மண்ணுலகிற்கு ஒளி தர விண்ணுலக வானத்தில் அவற்றை அமைத்தார். பகலையும் இரவையும் ஆள்வதற்கும் ஒளியையும் இருளையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கும் அவற்றை அமைத்தார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். மாலையும் காலையும் நிறைவுற்று 4ஆம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் திரளான உயிரினங்களை தண்ணீர் தோற்றுவிப்பதாக, விண்ணுலக வானத்தில் நிலத்திற்கு மேலே பறவைகள் பரப்பனவாக என்றார். இவ்வாறு கடலின் பெரும் பாம்புகளையும், திரள் திரளாக நீரில் நீந்தி வாழும் உயிரினங்களையும், இறக்கையுள்ள எல்லாவித பறவைகளையும் அவற்றின் இனத்தின்படி கடவுள் படைத்தார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். கடவுள் அவற்றிற்கு ஆசி வழங்கி, பலுகி பெருகி கடல் நீரை நிரப்புங்கள், பறவைகளும் மண்ணுலகில் பெருகட்டும் என்றுரைத்தார். மாலையும் காலையும் நிறைவுற்று 5ஆம் நாள் முடிந்தது. அப்பொழுது கடவுள் கால்நடைகள், ஊர்வன, காட்டு விலங்குகள் ஆகியவற்றை அவற்றின் இனத்தின்படி நிலம் தோற்றுவிப்பதாக என்றார். கடவுள் காட்டு விலங்குகளையும் கால்நடைகளையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் அவற்றின் இனத்தின்படி உருவாக்கினார். கடவுள் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள். கடல் மீன்கள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். அப்பொழுது கடவுள் மண்ணுலகெங்கும் உள்ள விதை தரும் செடிகள், பழமரங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன். இவை உங்களுக்கு உணவாகட்டும். எல்லா காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களும் எல்லா காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்வன ஆகிய அனைத்து உயிரினங்களுக்கும் பசுமையான செடிகள் அனைத்தையும் நான் உணவாக தந்துள்ளேன் என்றார். அது அவ்வாறே ஆயிற்று. கடவுள் தாம் உருவாக்கிய அனைத்தையும் நோக்கினார். அவை மிகவும் நன்றாயிருந்தன. மாலையும் காலையும் நிறைவுற்று 6ஆம் நாள் முடிந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு.